அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும், உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் நமக்கு வருமானங்கள் எப்படி இருக்குது, நமக்கு வருமானம் எந்த ரூபத்தில் வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்று நம்ம வேலையின் மூலமாக வருமானம், அல்லது நம்ம பிஸ்னஸ் மூலமாக நமக்கு வருமானங்கள் வரணும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகத்திலே இருக்கார். 2ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள், அல்லது எதிர்பாராத வரக்கூடிய பண வரவுகள், இதெல்லாமே தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் நீங்கள் பேசுகிறதே தொழிலாக வச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அதன் மூலமான ஏர்னிங் இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் பெருசாக கடன் வாங்கி அல்லது லோனுங்க வாங்கி இடம் வாங்கிறதுக்கு அல்லது வீடு வாங்கிறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அதோட மணி ரொட்டேஷன் இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான், அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இருந்தால் கூட அவர் நல்ல நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த மாதம் நீங்கள் பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலேயே கேது இருக்கார். எகைன் அண்ட் எகைன் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதோட லைஃப்பில் நீங்கள் உங்களுடைய எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை நீங்கள் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுக்கான வெற்றி கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நீங்கள் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், அது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது எம்என்சியில் ஒர்க் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில் பிறந்த உங்களுடைய ஜாப் பரவாயில்லாமல் இருக்குது. அப்போ தான் வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்துருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். யாரெல்லாம் வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும். வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்க அதுக்கான முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் வேலையில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்க, போனஸ் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க, ஏதாவது அரியர்ஸ் வரணும்னு நினைக்கிறவங்க, இன்சென்டிவை எதிர்பார்க்குறவங்க, உங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் ஃபேவரபுளாக நடக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 10ஆம் தேதிக்கு அப்புறம் கடன் கிடைக்கும். அதெல்லாமல் உங்களுக்கு வழக்கு இருக்குது, கோர்ட்டு கேஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு அல்லது எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஒருவேளை உங்களுடைய எதிரிகள் டைரக்ட், இன்டைரக்ட் எனிமீஸ் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அல்லது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல வேலையாட்கள், குறிப்பாக நல்ல ஆண் வேலையாட்களை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அமைகிறதுக்கான வாய்ப்பு. அதையும் நல்ல ஒரு வீட்டு பெட் அனிமல்ஸ் யாரெல்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ வளர்ப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். அதுக்கு தந்து நீங்கள் எஃபர்ட்டை கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய வேலையில் உங்களுக்கு யாரெல்லாம் சுப்பீரியர் இருக்காங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க.
அது மட்டும் இல்லை, உங்களுடைய கொலீக்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்களும் உங்களுடைய வேலையில் ஜாபில் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் உங்களுடைய கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட் அவங்களும் வேலையெல்லாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஆக இந்த மாதம் உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய கரியரில் நீங்கள் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல 10ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயும் அங்கே தான் இருப்பார், புதனும் அங்கே தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாலே உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ இந்த காலங்களில் நீங்கள் எனக்கு பெருசாக லோன் இருக்குங்கிறவங்களுக்கு மட்டும், குறிப்பாக இஎம்ஐ அதிகமாக இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்லை. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். பிஸ்னஸில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு என்டர்பிரனராக வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பரவாயில்லை. அது இல்லாமல் எனக்கு கவர்மெண்ட்டால் ஏதோ ஒரு விதத்தில் காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு, அது சக்ஸஸ் ஆகுமான்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருக்கேங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழிலில் நல்லதொரு ஏர்னிங் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் இந்த மாதம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக ஹையர் எஜுகேஷன் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேன், வரல அப்படிங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நல்லதொரு வருமானம் ஏர்னிங் இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த படங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கிறேன், பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் எல்லாமே இருக்குது. நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இது வரைக்கும் நடக்காமல் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்குது, டூர் ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அதற்கான சூழ்நிலைகள் நிறைய உருவாகும். குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள், அது ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், எதில் வேணாலும் பண்ணுங்கள். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக பிட்காயின்ஸ்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நீங்கள் கலைகள் 64, நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கான புகழ் அந்தஸ்து இருக்குது. அரசியல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அல்லது விவசாயத்தில் இருக்கிறீங்க, ரெண்டுமே உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப நல்லா பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவருடைய தரிசனம், குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு, இதெல்லாமே இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.